மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ற எல்லாருமே லாபத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா யாருமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற செலவை பார்க்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு முதலீட்டுல நீங்க 20 வருஷம் முதலீடு பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஃபண்டோட மேனேஜ்மெண்ட் சார்ஜ் வெறும் 1% அதிகமா இருந்தா கூட 20 வருஷம் முடிவில் உங்க மொத்த லாபத்துல கிட்டத்தட்ட 20% இருந்து 30% வரைக்கும் அந்த 1%க்கே போயிடும். இது லட்சக்கணக்கில் இருக்கும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது ரெகுலர் பிளான் எடுக்காம டைரக்ட் பிளான் எடுங்க. ஏஜென்ட் மூலமா போகும்போது அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும், அது உங்க லாபத்தில் தான் குறையும். டைரக்ட் பிளான்ல அந்த கமிஷன் ரொம்பவே மிச்சமாகும். 1% தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. காம்பவுண்டிங் எப்படி உங்க காசை பெருக்குமோ அதே மாதிரி இந்த 1% உங்க லாபத்தை காம்பவுண்டிங் முறையில் குறைச்சிட்டே வரும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் சேசிங். போன வருஷம் எந்த ஃபண்ட் 50% லாபம் கொடுத்துச்சோ அதை தேடி ஓடுவாங்க. ஆனா போன வருஷம் ஜெயிச்ச குதிரை இந்த வருஷம் ஜெயிக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல லாபத்தை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். மார்க்கெட் விழும்போது உங்க ஃபண்ட் எவ்வளவு கம்மியா விழுது அப்படின்றத கவனிங்க. அதுதான் ஒரு நல்ல ஃபண்டுக்கான அடையாளமும் கூட. கடைசியா டாக்ஸ் ஹார்வெஸ்டிங். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அதனால வருஷம் வருஷம் உங்க லாபத்தை ஒரு முறை வித்துட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணா நீங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் சட்டப்பூர்வமா மிச்சப்படுத்தலாம். முதலீடு செய்யறது மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது. அந்த லாபத்தை எப்படி முழுசா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.